ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். உலகம் முழுவதும் எத்தனையோ புனித நூல்கள் இருக்குதுங்க, வேதங்கள் இருக்குது. அந்த நூல்கள் எத்தனை அவங்கவுங்க தாய்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு ஈஸியாக படிக்கக்கூடிய அளவு இருக்குதுங்கிற விவரங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நாம் படிக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமும் நம்ம தாய்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு நம்ம கருத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய சந்தோஷங்க. ஆமாங்க, நம்ம மொழியிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வேதம் நம்ம கையில் இருக்குங்க. இதுக்காக நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து, ஆண்டவரே இந்த வேதத்துக்காக நன்றி, என்னுடைய பாஷையில் நான் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக கொடா கொடி நன்றின்னு சொல்லணும். ஏன்னா கர்த்தருடைய கிருபையினால, பல பேருடைய அர்ப்பணிப்பினால தான் இந்த வேதாகம் நம்ம கருத்தில் இருக்குது. அதற்காக நம்ம நிச்சயமாக நன்றி சொல்லணும். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ளே போகலாம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் 21:3. ரொம்ப ரொம்ப ஈஸியான வசனம். எங்கூட சேர்ந்து ஒரு 3 முறை சொல்லுங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? வாங்க சொல்லலாம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் 21:3. இன்னொரு முறை சொல்லாங்களா? பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் 21:3. இன்னும் ஒரே ஒரு முறை எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் 21:3. ஆமாங்க, நம்ம எவ்வளோ காணிக்கைகளை கொட்டி கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லை, நீதியாக இல்லைன்னா அதில் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்த்து கர்த்தர் விரும்புகிறபடி நீதி, நேர்மையாக, உண்மையாக, நியாயமாக வாழ்ந்தால் அதுதான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குற மிகப்பெரிய பலி செலுத்துதல். அதை நம்ம செய்வோமா? ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பை பை. வேதம் என் மன மகிழ்ச்சி.